ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த துபாய் ஃபேமஸ் குனாஃபா சாக்லேட் வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? நிறைய வீடியோவில் காமிக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக. ஆனால் அது எப்படி மேக் பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு இதில் விளக்கமாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு குனாஃபா சேமியா வந்து நம்ம நல்லா பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பொடிச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பிஸ்டாச்சியோ, அதாவது பிஸ்தா பருப்பை நல்லா மிக்சியில் அரைச்சி, அதாவது வறுத்து மிக்சியில் அரைச்சி, அதுக்கப்புறம் அது கூட கண்டென்ஸ்டு மில்க்கு, அதாவது மில்க் மெய்டு சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதைய ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மில்க் சாக்லேட் வந்து ஒரு 1/2 கேஜிங்க. எந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து 1/2 கேஜிக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இதை வந்து பாயில் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இது 1/2 கேஜி எடுத்திருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எடுத்தாச்சுங்க. இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சேமியா இருக்குது பார்த்தீங்களா, வறுத்து வச்சது குனாஃபா சேமியா, இது கூட அந்த பிஸ்டாச்சியோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீமை நல்லா வந்து அது கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி வச்சுக்கணுங்க. இதில் வந்து காஸ்ட்லியான 2 பொருள் பார்த்திங்கன்னா, இந்த பிஸ்டாச்சியோ அதாவது பிஸ்தா பருப்பும், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேமியாங்க, குனாஃபா சேமியா, அந்த 2 தான் செம்ம காஸ்ட்லிங்க. அதனால தான் இந்த சாக்லேட் வந்து அவ்வளோ விலை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மோல்டு, எந்த மோல்டு வேணால் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மோல்டில் நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் கோட்டிங் கொடுத்துட்டு, அதுக்கு மேலே வந்து எந்த கலர்லங்க கூட நம்ம கொடுத்துக்கலாங்க. எல்லோ கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், க்ரீன் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் க்ரீனும் ஒயிட்டும் வந்து அந்த கோட்டிங் கொடுத்துருக்கேன். இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மில்க் சாக்லேட்டை எடுத்து ஒரு கோட்டிங் வந்து ஊற்றிக்கணுங்க. நிறைய ஊற்றிடக்கூடாது, கம்மியான இதில் ஊற்றி நம்ம நல்லா டேப் பண்ணி அதைய ஈவனாக எல்லா பக்கமுமே நம்ம பரவுற மாதிரி அதைய இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாக்கா இந்த மாதிரி நல்லா செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த சேமியாவை எடுத்து நம்ம வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் அது இதாகிற மாதிரி எல்லா இதுக்கும் அந்த மோல்டில் அப்ளை பண்ணிடலாங்க. இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை மேல் கோட்டிங்கில் கொடுத்துக்கலாம். இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. வீடியோவில் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, பட் வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. இது எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு செட் பண்ணி எடுத்தால் சூப்பரான குனாஃபா சாக்லேட் வந்து ரெடி ஆயிரும். இது என்ன குனாஃபா சாக்லேட் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, டேஸ்ட்டு தாங்க. மேலே இருக்கிற அந்த சாக்லேட்டோட ஸ்வீட்டும், உள்ளே இருக்கிற அந்த க்ரன்ச்சியான சேமியா, பிஸ்டாச்சியோ சேமியாவோட டேஸ்ட்டும் 2 காம்பினேஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதனால தான் வந்துட்டு அந்த குனாஃபா சாக்லேட்டு இவ்வளோ ட்ரெண்டிங் ஆனது விஷயமே. இதில் சாக்லேட்லேயே வந்து ஒரு ஹையஸ்ட் பீக்கில் இருக்கிற சாக்லேட்னா இந்த குனாஃபா சாக்லேட் தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது நல்லா ரெஃப்ரிஜரேட்டரில் எடுத்து உடனே கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளே பாருங்கள், கோட்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குங்க. சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.